அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த தாராவி மக்களுக்கு, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபித்தோழருடைய பெயர் நேற்று சொன்ன யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாரு? அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பொதுவாக இந்த வரலாற்றுக்களை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, இந்த வரலாற்றின் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெறுகிறோம் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், ஃபக்ஸுஸ் கஸஸ லஅல்லஹும் யததக்கரூன். நபியே, நீ அவர்களுக்கு வரலாற்றை கூறுகிறாக, அவர்கள் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். எனவே நமக்கு சொல்லப்படக்கூடிய அல்லது நாம் படிக்கக்கூடிய எந்த ஒரு வரலாற்றாக இருந்தாலும் சரி, நல்லவருடைய வரலாறாக இருந்தாலும் சரி, தீயவருடைய வரலாறாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? தீயவர்கள் அவருடைய வரலாற்றை நாம் செவிமடுக்கின்றோமா, கேட்கின்றோமா, படிக்கின்றோமோ, அந்நேரத்திலே அவர்கள் என்ன காரியத்தை செய்தார்கள், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள், அந்த காரியத்துல நீ செஞ்சிடக்கூடாது, எக்காலத்தில் நாம் செய்துவிடக் கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். நல்லடியார்கள் அவர்கள் என்ன காரியத்தை செய்தார்கள், அந்த காரியம் இறைவனுடைய நேசத்தை பெற்று தந்ததா, அந்த காரியத்தை நாம் செய்து இறைவனுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே வரலாற்றுகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த அம்ர் பின் ஜமூஹ் என்ற ஒரு நபித்தோழர், இவர் ஒரு மக்கா மாநகரிலே ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு நபர். இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, சிலைகள் இருக்கு பாத்தீங்களா, பொதுவா சிலைகளை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு இடத்தை வச்சு அதுல ஏராளமான சிலைகளை வைத்து பொதுவான மக்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவார்கள். ஆனா அரபு உலகத்திலே யார் கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று பிரத்யேக ஒரு சிலை ஒன்றை தயாரிப்பார்கள். அந்த சிலையை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வீடுகளில் வைத்து பூஜை பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த அம்ர் பின் ஜமூஹ் என்ற இந்த நபருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிலை இருக்கு, மனாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை. அந்த சிலை என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற மரங்களையே ஒரு தரமான ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தை செதுக்கி இவருக்கு ஏத்தவாறு அந்த மனாஃப் என்ற சிலையை தயாரிக்கப்பட்டது. அந்த சிலையை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னைக்கு சில மக்கள் பூஜை அறை என்று வைத்துக் கொள்வார்கள் பாத்தீங்களா, அது மாதிரி இவர் ஒரு சிலை என்ன பண்ணுவாரு, தன்னுடைய வீட்டினுடைய ஒரு பகுதியில வச்சிருப்பார். தினைக்கும் இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மனாஃப்ங்கிற அந்த சிலையை அது சுத்தப்படுத்தி அதை அலங்காரப்படுத்தி ஒரு பட்டான ஒரு ஆடை, இருக்கிறதுல ஒரு சிறந்த பட்டாடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டாடையில ஒரு பகுதியை எடுத்து அந்த சிலைக்கு அலங்காரம் செய்வது என்ன, நறுமணங்களை பூசுவது என்ன, தினந்தோறும் அதுக்கு தரிசனம் செய்வது என்ன என்று இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சில திடீரென்று முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவர் மிக சிறந்த ஒரு வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரர், வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். இவர் திருக்குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்றார். இந்த திருக்குர்ஆனை ஓதுகின்ற அந்த நேரத்துல இந்த வசனங்கள் இவருடைய உள்ளத்துல, அம்ர் பின் ஜமூஹ் என்ற இவருடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில நேரங்கள்ல தன்னுடைய பழைய கொள்கையின் மீது வலு பெற்றவராக இருந்தார். என்னாலும் சரி இதெல்லாம் மாத்த மாட்டோம் என்ற ஒரு நிர்பந்தத்துல, ஒரு உறுதிப்பாடோட அந்த நபர் இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல முஆத் பின் ஜபல் என்ற ஒரு நபித்தோழர், இவரோடு சேர்ந்து இன்னும் 3 நபித்தோழர்கள். யார் அப்படின்னா, இந்த அம்ர் பின் ஜமூஹுடைய 2 பிள்ளைகள் யார் அப்படின்னா முஆத், இவர் 3 பசங்க. அந்த 3 பசங்களும் இந்த முஆத் பின் ஜபல் அவர்கள் சேர்ந்து டீம் சேர்றாங்க. டீம் சேர்ந்து என்ன முடிவுன்றாங்கன்னா, இந்த அம்ர் பின் ஜமூஹ் சரியில்லை, சிலை வழக்க வழிபாடுகள் இப்படி திளைச்சிருக்கிறாரு, இவர் எப்படியா நேர்வழியின் பக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏராளமான திட்டம் திட்டக்கூடிய நேரத்துல சில காரியங்களை செய்கின்றார்கள். இந்த முஆத் முஅவ்வீதுங்கிற இவருடைய 2 பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
இவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது பத்ரு போர் ஏற்படுது அல்லவா, அந்த பத்ரு போர்ல அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் என்ற ஒரு நபித்தோழருடைய பக்கத்துல வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு சிறுவர்களாக இருந்தார். இந்த முஆத் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்துர்ரஹ்மான் பின் இங்க வாங்கல அப்படின்பாரு, சச்சாவை சச்சா இங்க வாங்க அப்படின்பாரு. இந்த எங்க நடக்குதுன்னா பத்ரு போர் நடக்குது. இந்த கூட்டத்துல அபூஜஹல் இருக்கிறான், யாரு அப்படி கேட்கும் போது இவர் கேட்கிற, உனக்கு எதுக்குப்பா, நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற, இல்ல என் தூதரை அவன் கேவலப்படுத்துறான், நம்ம அதை பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற. வந்த ஆளை போர், இதெல்லாம் என்ன நடந்ததுன்னா போர்க்களத்துல நடந்துகிட்டு இருக்கு, ஆள் வந்தா காட்டுற அப்படின்னு சமாதானப்படுத்தியாச்சு. இந்த பக்கம் இன்னொரு சிறுவர் என்ன பண்ற, சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா, சச்சாவை இங்க வாங்க அப்படின்னு கேட்கிறார். அவரும் வந்துட்டு, என்னப்பா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி கூட்டத்துல அபூஜஹல் இருக்கிறானமே, அவன் வருவானா, வந்துட்டானா, யார் அவன் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் மறுபடியும் கேட்க, உனக்கு எதுக்குப்பா அது, இல்ல என் தூதரை அவன் கேலி செய்து கொண்டிருக்கிறான், என் தூதரை திட்டிக் கொண்டிருக்கிறான், இவனை நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றான். ஆள் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் தகவல் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த போர் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அபூஜஹல் உள் நுழைகின்றால். அபூஜஹல் போர்க்களத்துல களம் இறங்கின உடனே இந்த இரண்டு நபித்தோழர் சிறுவர்கள் சொல்றாங்க, நீங்க எதிர்பார்த்து கொண்ட அபூஜஹல் என்று சொன்ன மாத்திரத்துல இந்த இரு சிறுவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு, இந்த போர்க்களம்ங்கிறது சாதாரண ஒரு இடம் கிடையாது. எந்த பக்கத்துல இருந்து எந்த ஆயுதம், எந்த ஈட்டி, எந்த அம்பு பாஞ்சு வருங்கிறது தெரியாது. அந்த ஒரு போர்க்களத்தை நேரா சேர்ந்து அபூஜஹல் சாதாரண ஒரு ஆளா, அவங்க சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க பாதுகாப்புக்காக. அவன் அபூஜஹல் நபிகளாரை கொலை செய்ய விட்டு வந்து இருக்கிறான். இந்த இரு சிறுவர்களும் அந்த போர்க்களத்துல இறங்கி அந்த அபூஜஹலை அல்லாஹ்வுடைய பாதையில் இவர்களும் போர் செய்து அந்த அபூஜஹலை கொலை செய்து விடுகின்றான். கட்டத்துல ரசூலா பாக்குறாங்க, யார் கொலை செஞ்சது, அபூஜஹலை தோற்கடித்தது யார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரெண்டு நபித்தோழர்கள்ல ஒரு நபித்தோழர், அந்த ஒரு சிறுவர் தேர்வு செய்யப்பார். இப்படி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இவங்க ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். பாப்பா இன்னும் அம்ர் பின் ஜமுஹ் இருக்கார் பாத்தீங்களா, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. ரெண்டு மகன்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. இவரோட சேர்ந்து இன்னொரு சகோதரர், அவர் பத்தின குறிப்பு இல்லை. ஆக மொத்தம் அம்ர் பின் ஜமுஹுடைய 3 குழந்தைகள் பசங்களும் முஆத் பின் ஜபல் 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த மனுஷனை எப்படியா நேர்வழி கொண்டு வருங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வீட்டுல அந்த மனாஃப்ங்கிற சிலை இருக்கு பாத்தீங்களா, நைட்டோட நைட் என்ன பண்றாங்கன்னா, இதை தூக்கிட்டு போய் பனு சலாமா அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த குப்பை மேட்டை தூக்கி போட்டு வந்துட்டாங்க. குப்பை மேட்டில போட்ட உடனே அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு பாக்குறாரு, இவர் அம்ர் பின் ஜமுக்கு ஒரே பதற்றம். ஏன்னா இது நம்ம சிலையை வச்சிருந்தா நம்ம சிலையை காணோம், அப்படி அங்க எங்க சுத்தி பார்க்க கடைசின்னு பார்த்தா பனு சலாமா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை மேட்டில சிலை கிடக்கு. இவருக்கு கடுமையான கோபம். இந்த கடுமையான கோபத்தை என்ன சொல்றாருன்னா, இதை எவ செஞ்சாலும் அவனை நான் சும்மா விட போறது கிடையாது, கிடைச்சா அவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு இந்த சிலையை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி மறுபடியும் எல்லாம் பட்டெல்லாம் மாத்தி விட்டு சுத்தப்படுத்தி வீட்டுல வச்சிட்டாரு. 2வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் அந்த சிலையை எடுத்துட்டு போய் அந்த குப்பை மேட்ல போட்டாங்க. 2வது நாளும் கடுமையான ஒரு கோபத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சிலையை எடுத்துட்டு பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் மாத்தி வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்றாருன்னா, ஒரு வாள் ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கிறாரு. இந்த வாள் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு சொல்றாரு அந்த சிலை கிட்ட, இத மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா பக்கத்துல வாள் இருக்கு, எடுத்து வெட்டி போட்டுரு அப்படின்னு சிலை கிட்ட பேசிட்டு போறாரு. எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறாங்கிறது பதிவு பண்றோம். வாழை பக்கத்துல கல்லுக்கு பக்கத்துல வாழை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, போயிட்டார், தூக்க வருதும் போயிட்டார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வாட்டி கொஞ்சம் விசித்திரமா என்ன பண்றாங்க, அந்த சிலையை எடுத்துட்டு வந்து செத்த அழுகி போன ஒரு நாய் இருக்கு, அந்த நாயோட சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க, பக்கத்துல அந்த வாள் வச்சுட்டாங்க. இவர் எடுத்துட்டு வந்து பார்த்த உடனே அதிர்ச்சி. ஒரு கட்டத்துல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், இது உண்மையான கடவுளா இருந்துச்சு அப்படின்னா வாள் பக்கத்துல இருக்கு, இந்த வாளின் மூலியமாக தன்னை அந்த சிலை காப்பாத்தி இருக்கணுமா இல்லையா, தன்னைத்தானே தற்காத்து கொள்ளணுமா இல்லையா, இது இப்படி இருக்க இது சரியில்லை என்று உணர்ந்து பிறகு அந்த 4 நபர்களும் மார்க்கத்தை எட்டி வச்ச உடனே அவர் ஆட்டோமேட்டிக்கா யோசிக்கிறார், இது சரியில்லை, ஒரு சிலையா ஒரு கல்லுதான் என்பதை உணர்ந்து இது சரியான மார்க்கம் இல்லை என்று உணர்ந்தவராக அவர் இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பிக்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற உடனே இந்த நபருடைய செயல்பாடுகள் அப்படியே எப்படி எவ்வளவு அழகாக மாறுது அப்படின்னா, உஹது போர்க்களத்துல ஒரு நீண்ட ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற ஒரு போர் என்று சொன்னால் உஹது போர்க்களம் உண்டு. அந்த போர்க்களத்துல
கலந்து கொள்வதற்கு முன்னாடி இவர் போருக்கு போகும்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு வேணாம், நீங்க வயதானவராக நீங்க ஆகிட்டீங்க, உங்களால போரெல்லாம் செய்ய முடியாது, நீங்க வீட்டுல ஓய்வெடுங்க என்று சொன்ன உடனே இவர் என்ன பண்ண கோச்சுட்டு போறாரு. கோச்சுட்டு எப்படி போறாருன்னா, தன்னுடைய ஊனமுற்ற ஒரு காலை வைத்துக் கொண்டு காபத்துள்ளாக போறார். இவர் ஆள் திடமான ஆளெல்லாம் கிடையாது, இவர் ஒரு போர் வீரரும் கிடையாது, இவர் ஒரு அன்சாரி தோழராக இருக்கக்கூடிய ஒரு கால் ஊனமுற்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய நபர் காபத்துள்ளாக போறார். இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றார், இறைவா உன் பாதையில் நான் போர் செய்கின்றேன், அந்த பாதையில் போர் செய்கிற பொழுது இந்த எதிரியுடைய வாழ்க்கையை பார்த்து நான் பின்வாங்கிய கூட்டத்தார்கிட்ட நான் ஓடி பெறக்கூடாது, எனக்கு ஷஹீத குர்ராய் அல்லாஹ் என்று போர்க்களத்திலே அவர் கலக்க தயாராகின்றார். நேரா நபிகள் நாயகத்திலே செல்கின்றார். அல்லாஹ்வின் தூதரே, அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மாதிரி போர்க்களத்தை கலந்துக்க போறேன், என்னுடைய கால் ஊனமுற்ற நிலையில நான் போர்க்களத்தை கலந்துக்கிட்டா, அது நான் கொலை செய்யப்பட்டால், நான் ஷஹீதுடைய அந்தஸ்தை நான் அடைந்தால், நான் என் ரப்பை சந்திக்கிற பொழுது என் கால் சரியாயிருமா அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய கால் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். அதே போல போர்க்களத்துல களம் கொண்ட அவர் எதிரியுடைய வாட்களால் வெட்டப்பட்டு உடல் சேதமான அந்த நிலையில அந்த உயிர் தியாகத்தை செய்கின்றார். அவருடைய கால் அந்த ஊனமுற்ற ஒரு நிலையில அவர் மரணத்தை சந்திக்கின்றார். அந்த செய்திக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. இந்த அவருடைய ஜனாசாவை பார்த்து சொல்றாங்க, இந்த அம்ர் பின் ஜமுஹ் இந்த தோழர் அவருடைய கால் ஊனமுற்ற நிலையில் போர்க்களத்தில் கலந்து கொண்டார், இவர் ஷஹீதாக்கப்பட்டார், கால் சரியாகிய நிலையில் தன்னுடைய ரப்பை சந்திக்க செல்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இவருடைய வரலாற்றினுடைய மிக முக்கிய ஒரு படிப்பினை என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய நிலை எப்பேற்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, எனக்கு கால் இல்லையா, ஊனமற்ற நிலையா, எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்வம் தான் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பு. அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ விதமான வசதி வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கிற, இல்லைன்னு மறுக்க முடியாது. உணவுக்கே கஷ்டப்பட்ட நபித்தோழர்கள் என்ன, இன்றைக்கு 3 வேளை உணவுகளும் உட்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நல்ல ஒரு இடங்களும் நமக்கு நல்ல ஒரு குடும்பம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் இதை பயன்படுத்தி மார்க்கத்திற்காக நம்முடைய பங்களிப்புகளை ஏதேனும் செய்ய வேண்டும்ங்கிற ஆர்வம் மற்ற நிலையில் தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறானே, இதற்காக நம்ம போர்க்களத்துல எந்திரிக்க வேண்டிய, கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையே கிடையாது. அப்போ ஒரு நிலை வந்தால் நம்முடைய செயல்பாடுகள் என்ன இருக்குங்கிறது அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் அந்த உயிர் தியாகம் கூட செய்ய முடியாத ஒரு நிலை நமக்கு கிடையாது. அதற்கு பதிலாக நாம் என்ன புதிதாக செய்து விட்டோம் யோசிச்சு பாருங்க. மார்க்கத்தை அதனுடைய நலன் கருதி நமக்கு கிடைச்ச இந்த ஹிதாயத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதுல ஒரு பங்களிப்பு செய்யலாமா இல்லையா, அதுல நம்முடைய ஏதாவது ஒரு ஈடுபாடு இருக்கலாமா இல்லையா, ஏதோ ஒரு கற்றுக்கொள்ளலாம் இல்லையா. ஆனால் இதன் மீது ஆர்வம் காட்டவதாக, பொருளாதாரத்தை மாத்திரம் தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யார் அல்லாஹ்வின் மீது ஆர்வம் காட்டாமல், மார்க்கத்தின் மீது ஆர்வம் காட்டாமல், மார்க்கத்தை பற்றி அந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றாரோ, பொருளாதாரத்தை நோக்கி வாழ்கின்றாரோ, ஓமா அக்னிமால்யா, என்னுடைய செல்வம் எனக்கு பயன் தரவில்லை. நாளை மறுமையில் அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, என்னுடைய செல்வம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய படைபலம் எதுவுமே எனக்கு பயனளிக்கவில்லையே என்று புலம்பக்கூடிய நிலை மறுமையில் அவருக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். எனவே அப்பேற்பட்ட ஒரு கை சேத நிலையில் நாம் சிக்கிக் கொள்ளாமல், நம்மால் முடிந்த அவருக்கு கால் ஊனமுற்ற நிலையில ஒருத்த போர்க்களத்துல போய் ஷஹீதாகிறார்னா, நல்ல நிலை இருக்கக்கூடிய நாம் நம்மளால ஏராளமான விஷயங்களை செய்ய முடியும். அதற்கு ஒரு மனசை மட்டும் நம்ம உருவாக்கி கொண்டால் போதும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு உண்டான வழிவகையை நமக்கு செய்வார். எனவே இந்த அம்ர் பின் ஜமுஹ் இவருடைய சிலை வணக்கத்திலிருந்து நேர்வழிக்கு எவ்வாறு வந்தார்,
நேர்வழிக்கு வந்து அவர் செய்த காரியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நாமும் கடந்த காலத்துல வழிகாட்டில் இருந்திருப்போம். வழிகாட்டிலிருந்து அல்லாஹ் நமக்கு இந்த ஹிதாயத்தை கொடுத்துட்டான். இந்த ஹிதாயத்துல நாம் என்ன செய்தோம் என்ற கேள்வியை உங்களுக்கு முன்னால் வைத்தவனாக இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் சல்மான் அல் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இன்ஷா அல்லாஹ் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விதம், இவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அந்த காரியங்கள் என்ன என்பதை நாம் விரிவாக நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம். எனவே நாளைய தினம் சந்திப்போம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 2 முக்கிய அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்முடைய கிளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க. எனவே சகோதரர்கள் மட்டும்தானா, சகோதர சகோதரிகள் இருவருக்கும் அந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாளைய தினம் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க. அதே போல இந்த 1 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி காலமா இருக்கிறது. நாம் என்ன செய்தோம் என்பதை காட்டிலும் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்ற அந்த வரலாறு நம்மிடத்துல இருக்க வேண்டும். எனவே இந்த மாதத்தை பயனுள்ள விதத்தில் கழிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கிளையின் சார்பாக அந்த பயான் வகுப்பு, தாவா பணி செய்வதனுடைய அந்த முறைகள் என்ன, பயான் பேசுவதனுடைய முறைகள் என்ன, பேச்சாளர் ஆவது என்ன என்பதுடைய அந்த முறைகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் தினந்தோறும் இரவு பயம் முடிந்ததற்கு பிறகு கரெக்டாக அந்த வணக்க வழிபாடுகள் அந்த இபாதத்துல முடிச்சு ஒரு 10-20 ஆரம்பிச்சிடலாங்களா, ஒரு 10-20க்கு அந்த பயான் கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். விருப்பம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்குங்களா, பெண்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிடலாம்னு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அத்தியாயம் 3 சரிங்களா, பெண்களுக்கு மட்டும் ஆல இம்ரான் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல வசனம் 1 60 வரைக்கும் உண்டான வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை பற்றி பேசுகின்றார். அந்த ஒருவரை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தூய்மைப்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட ஒரு சிறந்த இடத்துல உனக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம். எனவே நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவீராக, சஜிதா செய்வீராக, ருக்கு செய்வருடன் ருக்கு செய்வீராக என்று வானவர்கள் கூறியதை நினைவூட்டுகிறாக என்ற இந்த வசனம். இந்த வசனம் யாரிடத்தில் சொல்லப்பட்டது, யார் அந்த நபர் என்பதை பற்றி நீங்க அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் நீங்க பார்த்துட்டு வரணும். அந்த சரியான ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நீங்க தொழக்கூடிய இடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி ஒரு இது வச்சிருவோம். அதுல உங்களுடைய ஆன்சர்ஸை ஒரு துண்டு சீட்ல உங்களுடைய பெயர், அந்த பதில் என்ன அப்படிங்கறத நீங்க அந்த இடத்துல போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அதே போன்ற இந்த 1 மாத காலம் பெண்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடத்தலாங்கிறது இன்ஷா அல்லாஹ் பெண்கள் நீங்கள் ஒரு மஷூரா பண்ணி, அது ஒரு பயான் கிளாஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு தர்பியா நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு மஷூரா பண்ணி இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த ரமலான் மாதத்துல செஞ்சு கொடுங்க, கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த கோரிக்கையும் நிர்வாகத்தோடு ஆலோசனை செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும். அந்த தகவலை நம்ம கூடுதலாக சொல்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.